ஜெய் வாராகி. என் அன்பு குழந்தையே, என்னுடைய தங்கமே, வாழ்க்கையில் நாம் தொலைத்து விட்டோம். அதிகமான பணத்தையும் செல்வத்தையும் நாம் எப்படி அதை திரும்ப அடைவது? நம் வாழ்வில் நாம் எப்பொழுதுதான் பழைய மாதிரி நிலைமைக்கு வருவது? எதுவுமே புரியவே இல்லையே என்று கவலைப்பட்டு கொண்டு இருக்கிறாய். உன்னுடைய கவலைகள் என்னவென்று நான் நன்றாகவே அறிந்தேன். நான் சொல்வது சரிதானே? நீ இழந்ததை நான் திரும்பவும் தரவேதான் உன் வீட்டிற்குள் வந்துவிட்டேன். நீ அமைதியாக கண் கலங்கி உன்னுடைய மனதை காயப்படுத்தி கொண்டது போதும். உன் வாழ்வில் நீ இதுவரை காணாத மாற்றங்களை இனி நீ காண்பாய். உன்னுடைய எதிர்காலத்தில் இருக்கும் அனைத்து தடைகளையும் நான் நீக்கிவிட்டேன். இனிதான் நீக்கப் போகிறேன் என்பது அல்ல, நான் நீக்கிவிட்டேன் என்பதே உண்மை. உன்னுடைய ஆசைகள், கனவுகள், லட்சியங்கள் அனைத்தையுமே நீ ஒவ்வொன்றாக அடைய போகிறாய். தங்கமே, இதுவரை துளைத்தோம் என்று சொன்ன உன் வாய் எல்லாவற்றையும் நான் அடைந்து விட்டேன் என்று நீ வாயார சொல்லி மனதார மகிழ்ச்சியுடன் இருப்பாய். உன்னுடைய எதிர்காலங்கள் எப்பொழுதும் வீண் போகாது. நல்லதொரு மாற்றத்தை உருவாக்குவே. இந்த வாராகியானவள் உன்னை எந்நாளும் நிலையாக உன்னை வைத்து நான் காப்பேன். அதை நீ நன்றாக தெரிந்து கொள். இந்த வாராகிக்கு அனைத்தும் தெரியும். என்னை வணங்கிய குழந்தைகள் யாராக இருந்தாலும் அவர்களுடைய மனம் என்ன, அவர்களுடைய குணம் என்ன, அவர்கள் எதற்காக என்னிடம் வந்திருக்கிறார்கள், இது அனைத்தையுமே தெரிந்து கொண்டு நான் அனைத்து விஷயங்களையும் செய்து தருவேன். நீங்கள் அனைவரும் நினைக்கிறீர்கள் நான் எதையும் செய்ய மாட்டேன் என்று. அதற்கு காரணம் நான் உங்களை சோதித்தது மட்டுமேதான். என்னுடைய தங்கமே, நான் உன்னை சோதிக்கவில்லை, அனைவரையும் புரிய வைத்தேன். இப்பொழுது நீ அனைவரையும் புரிந்து கொண்டாய். இதற்கு மேல் நான் எதற்கு உன்னை சோதிக்கப் போகிறேன் சொல்? ஏனென்றால் யார் யார் எப்படி எதற்காக உன்னிடம் பேசுகிறார்கள், எதற்காக உன்னிடம் சிரிக்கிறார்கள், இவை அனைத்தையுமே நீ நுண்ணியமாகவே புரிந்து கொண்டாய். இவர்கள் இப்படித்தான் என்பதை நீ தெரிந்து கொண்டாய். இதற்கு மேல் நீ யாரிடமும் ஏமாந்து போவது கிடையாது. அதனால் உன்னுடைய செல்வங்களையுமே உனக்கு கொடுத்து உன்னை ஆரோக்கியமான வாழ்க்கையில் வாழ வைக்கவே இந்த வாராகி முடிவெடுத்து விட்டேன். நான் எந்த அளவுக்கு சாந்தமானவளோ அந்த அளவு கோபமானவள். என்னுடைய பிள்ளைகளும் சரி, என்னை வணங்கி என்னை மன்றாடி வணங்கும் பிள்ளைகளும் சரி, மற்றவர்களும் சரிதான். எனக்கு ஒன்றுதான், அதைவிட என்னை வணங்கிய பிள்ளைகள் தவறு செய்தாலும் நான் கோபப்படுவேன். என்னை வணங்காமல் இருப்பவர்கள் என் பிள்ளைகளுக்கு எதிராக நின்று ஒரு விஷயத்தை செய்பவர்கள் மீதும் கோபப்படுவேன். ஆனால் எனக்கு யார் மீது தெரியுமா அதிக கோபம் வரும்? என்னை வணங்கிவிட்டு மற்றவர்களுக்கு துரோகம் செய்கிறார்கள் பத்தியா, அவர்கள் மீதுதான் கோபம் வரும். காரணம், நான் எப்படிப்பட்டவள், என்னென்ன வேலையை உனக்காக செய்கிறேன் எல்லாம் தெரிந்து மற்றவர்கள் மீது பொறாமைப்படுவது, மற்றவர்கள் மீது கெட்டெண்ணம் படுவது, இது போல எண்ணங்கள் கொண்ட பிள்ளைகள் என்னுடைய பிள்ளைகள் அல்ல. அப்படியே அவர்கள் என்னுடைய பிள்ளைகள் தவறு செய்தால் தண்டிக்கும் விதத்தில் தண்டிப்பேன். என்னுடைய பிள்ளைகளை மற்றவர்கள் தொந்தரவு செய்தால் அவர்களை நான் எந்த விதத்திலும் நான் காயப்படுத்துவேன். புரிகிறதா தங்கமே? அதனால் நீயும் ஜாக்கிரதையாக இரு. மற்றவர்களை நான் பார்த்து கொள்கிறேன், அதை பற்றியும் நீ கவலைப்படாதே. தைரியமாக இரு. எந்நாளும் எப்பொழுதும் இந்த வாராகி ஆனவள் உன் அருகிலேயே இருந்து உன்னை காவல் காப்பேன். சந்தேகமே வேண்டாம். சந்தோஷமாக இரு. எப்பொழுதும் உன் கூடவேதான் இருப்பேன். இந்த வாராகினார். ஜெய் வாராகி.